இன்வெஸ்ட் இன் யூ சீரீஸில் புது எபிசோடு போட்டு ரொம்ப நாளாச்சு. அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டிசிஷன் மேக்கிங். அப்படின்னா முடிவெடுத்தல். அதாவது நமக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் எதை பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்னு முடிவெடுக்கிறது தான் இந்த டிசிஷன் மேக்கிங். நம்ம காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது எந்த ஷர்ட்டை போட அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கும் இந்த டிசிஷன் மேக்கிங். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னால் நெட்ஃப்ளிக்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு ப்ரௌஸ் பண்ணுறோமே, அது வரைக்கும் கண்டினியூ ஆகும் இந்த டிசிஷன் மேக்கிங். ஒரு நாளைக்கு நாம் அவ்வளோ முடிவுகளை எடுக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, சில முக்கியமான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்காமல் நம்மளை அறியாமலே நாம் தள்ளி போட்டுருவோம். அல்லது நிறைய சின்ன முடிவுகளில் அதிக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு முக்கியமான முடிவுகளை சரியாக எடுக்காமல் கோட்டை விட்டுடுவோம். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதைத்தான் இந்த எபிசோடில் விளக்கமாக பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். நம்ம எல்லோருக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். எதை வாங்க நினைக்கிறோமோ அதில் பெஸ்ட் எது அப்படின்னு எக்கச்சக்கமான நேரம் செலவழித்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னால் அதில் நல்ல பொருள் எது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் அதில் பெஸ்ட் எதுன்னு ஆராய்ச்சி பண்ணுற பாருங்க, அதுதான் கொஞ்சம் ஓவர். இப்போ நம்ம ஒரு காரை வாங்க போகிறோன்னு வச்சுப்போம். உடனே இப்போ மார்க்கெட்டில் பெஸ்ட் கார் எது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம எந்த மாதிரிப்பட்ட ஆளை பார்த்து இந்த கேள்வியை கேட்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து பதில் மாறுபடும். பயங்கரமாக டிரைவிங்கை என்ஜாய் பண்ணுற ஆளுன்னா BMW வாங்குங்க சார், அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவார். இது லக்ஸரியாக என்ஜாய் பண்ணுற ஆளுன்னா காசை பற்றி கவலைப்படாமல் பென்ஸை வாங்குங்க சார், அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு அடித்து சொல்லுவார். கார் ரிலையபிலிட்டியை பற்றி அப்ரிஷியேட் பண்ணுற ஆளுன்னா டொயோட்டோ வாங்குங்க சார், பல வருஷத்துக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லி அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவார். ஸோ உண்மையிலே எது தான் பெஸ்ட்டு? 3 பேருமே கரெக்டு, 3மே பெஸ்ட்டு தான். ஆனால் வெவ்வேறு காரணங்களுக்காக பெஸ்ட்டு. ஸோ நம்ம எப்போவுமே பெஸ்ட் ப்ராடக்டை சேஸ் பண்ணி நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம தேவையை பூர்த்தி செய்கிற ப்ராடக்ட் என்ன, அதில் தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். ரீசனபிளான ப்ராடக்டாக இருந்தால் சரி தான், பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதனால் பெஸ்ட் ப்ரோக்கரேஜ் எது, பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எது அப்படின்னு எல்லாம் நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஏதாவது ஒரு விதத்தில் பெஸ்ட்டாக தான் இருக்கும். எல்லா ப்ராடக்ட்டையும் குயிக்காக கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நம்ம தேவைக்கு எது ஃபிட் ஆகுதோ அதை வாங்கிக்க வேண்டியதுதான். லைஃப்பில் நாம் எப்போவுமே பெஸ்ட் டெசிஷன் எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு நமக்கு கையில் நேரம் இல்லை. அதனால் ரீசனபிளான நல்ல டெசிஷனாக எடுத்தால் சரிதான். அப்போ தான் அடுத்த பிரச்சனைக்கு தீர்வு காண நம்மளால் மூவ் பண்ண முடியும். இல்லை இதுலேயே ஸ்ட்ரக் ஆகி உக்காந்துட்டு இருப்போம். அதாவது எடுத்தால் நான் பெஸ்ட் டெசிஷன் தான் எடுப்பேன் அப்படின்னு ஆர்வமாக சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் ஓவர் அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அது எப்படி சாதாரண விஷயம் சீரியஸான விஷயம் அப்படின்னு பிரிக்க முடியும்? எல்லாமே சீரியஸான விஷயம் தானே. அதுதான் அடுத்த டிப், ரிவர்சிபிள் வெர்சஸ் இர்ரிவர்சிபிள் டெசிஷன்ஸ். நாம் எடுக்கிற முடிவில் இருந்து பின்வாங்க முடியுமா? ஆமாம் முடியும் அப்படின்னா ரிவர்சிபிள் டெசிஷன். இல்லை முடியாது அப்படின்னா அது இர்ரிவர்சிபிள் டெசிஷன். நம்ம பர்சனல் லைஃபாக இருக்கட்டும் அல்லது ஆஃபீஸ்லேயாக இருக்கட்டும், 90% மேலே நாம் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ரிவர்சிபிள் டெசிஷன்ஸாக தான் இருக்கும். நம்ம சூஸ் பண்ண ப்ரோக்கரேஜ் சரியில்லையா, மாற்றிக்கலாம். நம்ம சூஸ் பண்ணின மியூச்சுவல் ஃபண்ட் சரியில்லையா, அதையும் மாற்றிக்கலாம். ஸோ இதெல்லாம் ரிவர்சிபிள் டெசிஷன்ஸ். இந்த மாதிரிப்பட்ட ரிவர்சிபிள் டெசிஷன்ஸில் நாம் ரொம்ப நேரம் செலவழிக்கக்கூடாது. அதுக்காக கண்ணை மூடிட்டு முடிவெடுக்கக்கூடாது. பெஸ்ட் ஆப்ஷன் ஆராய்ச்சி பண்ணாமல் ரீசனபிளான ஆப்ஷனாக சூஸ் பண்ணிக்கணும். இது ரிவர்சிபிள் டெசிஷன்ஸ்க்கு. இர்ரிவர்சிபிள் டெசிஷன்னா இதை ரிவர்ட் பண்ணுறது கஷ்டம். கல்யாணம் மாதிரி ஒன்ஸ் ஆகிடுச்சு, சோழி முடிஞ்சுது. அதனால் இர்ரிவர்சிபிள் டெசிஷன்ஸ்னால் நல்லா யோசித்து எவ்வளோ ஆராய்ச்சி பண்ண முடியுமோ அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுத்துக்கிறது நல்லது. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ரிவர்சிபிள் டெசிஷன்ஸை இர்ரிவர்சிபிள் அப்படின்னு நினச்சிட்டு ஓவர் அனலைஸ் பண்ணி முடிவெடுக்க தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க. அதை அனாலிசிஸ் பேரலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஏர்லி ரிட்டையர்மெண்ட் எடுத்துப்போமே. போதுமான காசு ஏதாச்சு, சரி வேலையை விட்டு வெளியே வந்து நமக்கு பிடிச்சதை பண்ணலாமே அப்படின்னா அது இர்ரிவர்சிபிள் டெசிஷன் அப்படின்னு நிறைய பேர் அதை பண்ணுறதுக்கு தயங்குவாங்க. ஆனால் உண்மையிலே அது ரிவர்சிபிள் டெசிஷன். ரிட்டையர் ஆகி வெளில வந்த பிறகு அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா, ஓகே நான் ட்ரை பண்ணேன்ப்பா, அது நான் நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னு முடிவை மாற்றிட்டு மறுபடியும் வேலைக்கு போய்க்க வேண்டியதான். யார் தடுக்க போகிறா? என்ன என்னால் எப்போ வேணால் எதை வேணால் செய்ய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வேணும். ஸோ இந்த மாதிரி அனாலிசிஸ் பேரலைசிஸில் மாட்டிக்காமல் ரிவர்சிபிளா இர்ரிவர்சிபிளா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு, ரிவர்சிபிள்னா
ரீசனபிளான ஒரு ஆப்ஷனை டக்குன்னு சூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அந்த முடிவு ஒருவேளை தப்பாக இருந்தால் யூட்டர்ன் போட்டுக்க வேண்டியது தான். யார் கேட்குறா? அதுக்கெல்லாம் நம்ம அசரக்கூடாது. அதுதான் அடுத்த டிப், ரெக்ரெட் மினிமைசேஷன். நாம் எடுத்த ஒரு முடிவு தப்பாயிடுச்சு, யூட்டர்ன் போட்டு திரும்ப வந்துட்டோம் அப்படின்னா தட்ஸ் ஓகே. அடடா இப்படி ஆகி போச்சே அப்படின்னு எல்லாம் வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அப்படி ஒரு பாதை இருந்துச்சுப்பா, போய் பார்த்தேன், போய் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது அது ஒரு முட்டுச்சந்து, திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். ஒருவேளை அந்த பாதையில் போகாமல் இருந்திருந்தா அது முட்டுச்சந்து அப்படின்னு நமக்கு தெரியாமலே போயிருக்கோம். நாம் என்ன நினச்சிட்டு இருந்திருப்போம், அதில் போயிருந்தோம்னா நம்ம எங்கேயோ போயிருப்போம் அப்படின்னு வாழ்க்கை பூரா ஒரு மன வருத்தத்திலே இருந்திருப்போம். அப்படி வருத்தப்பட்டு புலம்பிட்டு இருக்கிறதுக்கு அது முட்டுச்சந்துன்னு தெரிஞ்சுட்டு அடுத்த பாதையை சூஸ் பண்ணுறது எவ்வளவோ மேல் இல்லையா? அப்புறம் கசப்பான முடிவுகள். நம்ம வாழ்க்கையில் நிறைய தடவை சில கசப்பான முடிவுகளை எடுக்க வேண்டி வரும். அப்படிப்பட்ட முடிவுகளை நாம் என்ன பண்ணுவோம்னா, அதை பற்றி ஏன் இப்போ யோசிக்கணும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எவ்வளோ தூரம் அந்த முடிவை தள்ளி போட முடியுமோ அவ்வளோ தூரம் தள்ளி போட்டுருவோம். அது பார்த்தா நம்ம மனசுலையே அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டு ஒரு உறுத்தலாகவே இருக்கும். மற்ற விஷயங்களில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண விடாது. அந்த மாதிரிப்பட்ட முடிவுகளை தள்ளி போடவே கூடாது. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு டக்குன்னு முடிவு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ நம்ம மேனேஜ் பண்ணுற டீமில் ஒருத்தர் ஒழுங்காக வேலை பார்க்கல, அவர் கண்டிப்பாக பெட்டராக பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபீட்பேக்கை உடனே கொடுத்துடணும். இதை எப்படா அவர்கிட்ட சொல்ல அப்படின்னு தள்ளி போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அது அவருக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். அதே மாதிரி இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் நம்மக்கிட்ட கடன் கேட்குறாருன்னு வச்சுப்போம், எப்படா இல்லைன்னு சொல்ல அப்படின்னு இழுத்தடிச்சிட்டு இருக்கக்கூடாது. நான் சும்மா வேணால் காசு தரேன், ஆனால் கடன் எல்லாம் தரமாட்டேன்ப்பா, அது நம்ம நட்பை கெடுத்துடும் அப்படின்னு டக்குன்னு சொல்லிவிட்டு அந்த டாப்பிக்கை அப்போவே க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ கசப்பான முடிவுகளை தள்ளி போடவே கூடாது. அப்புறம் நம்ம டெய்லி ரொட்டீனில் நிறைய சாய்ஸ் இருக்குதுன்னு வைங்க, அதுவும் நம்ம நேரத்தை வீணடிக்கும். என்ன கலர் ஷர்ட் போடுறது, எந்த ஷூ போடுறது, என்ன டிஃபன் சாப்பிட்றது, ஆஃபீஸ்க்கு பைக்கா காரா அப்படின்னு நிறைய சின்ன சின்ன முடிவுகள். இதெல்லாம் சின்ன சின்ன முடிவுகளாக இருந்தாலும் நம்மளை அறியாமல் நம்ம மைண்டை இதெல்லாம் டயர்டாகும். இதை டெசிஷன் ஃபெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சின்ன விஷயங்களில் நம்ம மைண்டை டயர்டாகிட்டோம்னா எதில் நாம் ஃபோக்கஸ்டாக நல்ல முடிவை எடுக்கணுமோ அங்கே நாம் கோட்டை விட்டுடுவோம். மார்க் ஜக்கர்பர்க், ஸ்டீவ் ஜாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க போடுற ட்ரெஸ்ஸில் வெரைட்டியே இருக்காது. ஒரே ஸ்டைல் ட்ரெஸ்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த ட்ரெஸ்ஸை போடுறதுன்னு அதில் போய் ஏன் என் பொண்ணான நேரத்தை வீணாக்கணும் அப்படிங்கிறது அவங்க கருத்து. சரிதானே? அதனால் நம்ம டெய்லி ரொட்டீனில் இருக்கிற சாய்ஸஸை லிமிட் பண்ணிக்கிறது நம்ம நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கு மறைமுகமாக உதவி பண்ணும். அதே மாதிரி நம்ம ரொட்டீனை ஆட்டோமேட் பண்ணோன்னு வைங்க, இன்னும் நிறைய டெசிஷன் ஃபெட்டிக்கை குறைக்கலாம். ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே இன்றைக்கி வாக்கிங் போகணுமா, ரன்னிங் போகணுமா அல்லது ஜிம் போகணுமா அப்படின்னு அதை முடிவு பண்ணுறதுக்கு டைம் பண்ணுறதுக்கு பதிலாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையா ரன்னிங் அப்படின்னு ஸ்கெடியூல் போட்டு வச்சிடணும். இப்போ செவ்வாய்க்கிழமை ஆஃபீஸ் போட்டு வந்த உடனே அங்கே ஒரு குழப்பம் இல்லை, டக்குன்னு ஷூவை போட்டோமா ரன்னிங்க்கு போனோமா அப்படின்னு இருக்கும். இதில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. வாக்கிங்கா ரன்னிங்கா ஜிம்மா அப்படின்னு டெய்லி யோசிச்சுட்டு இருந்தோம்னா முக்கால்வாசி நேரம் நம்ம என்ன முடிவெடுப்போம், டிவி டைம் அப்படின்னு முடிவெடுப்போம். இதே இது ஒரு ஸ்கெடியூல் இருந்தால் அங்கே யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஷூவை மாட்டிக்கிட்டு ஓட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அதனால் ரொட்டீன் டெசிஷன்ஸை ஆட்டோமேட் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. அப்புறம் எமோஷ்னலாக இருக்கும்போது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கோபமாக இருக்கும்போது மட்டும் இல்லை, அது துக்கமாக இருக்கும்போதும் அல்லது பயங்கர எக்ஸைட்டடான சந்தோஷத்தில் இருக்கும்போதும் அது பொருந்தும். எமோஷன்ஸ் நம்மளை சரியாக யோசிக்க விடாது. அதனால் எலிவேட்டட் எமோஷன்ஸில் இருக்கும்போது முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்காமல் தள்ளி போட்டுக்கிறது நல்லது. வேறு என்ன டெசிஷன் மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும்? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் மேனேஜரியல் டெசிஷன் மேக்கிங் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Ok, solo sabe comer tamal. Tamal no. Okay. Solo en Yeah. Both the hands. Yeah. Beide Hände. Good.